ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அருள் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் அட்மிஷன்ஸ் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி தமிழக அரசு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த பிஎட் அட்மிஷன்ஸ் 2024க்கு பார்த்தீங்கன்னா 16/9/2024 26/9/2024 வரை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் பிஎட் காலேஜஸ் எத்தனை இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் எவ்வளவு இருக்கு, இந்த பிஎட் அட்மிஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல யூஜி டிகிரி மட்டும் படிச்சவங்க எந்த பிஎட் கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம், பிஜி டிகிரி முடிச்சவங்க என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தவங்களும் இந்த பிஎட் அட்மிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா, அப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன பிஎட் கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த பிஎட் அட்மிஷன்ஸ் ஆன்லைனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பற்றின ஒரு வீடியோ நம்ம தனியாகவே போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாராவது பிஎட் அட்மிஷன்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு பிஎட் அட்மிஷன்ஸ் 2024 காலேஜஸ் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அது இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படின்றது ஒரு 13 காலேஜஸ் இருக்கு. மொத்தம் 21 காலேஜஸ்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிஎன்காசா பிஎட் கவுன்சிலிங் மூலமா பிஎட் அட்மிஷன்ஸ் வந்து நடத்துறாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட்டில் இருக்கு. அதே மாதிரியே லேடி வில்லிங்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் ட்ரிப்ளிகேன் சென்னையில் ஒரு காலேஜ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமக்கல் குமாரபாளையம்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. அடுத்தது தஞ்சாவூர் ஒரத்தநாடுல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அடுத்தது புதுக்கோட்டையில் ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் விமன், வெள்ளூர்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், மொத்தம் 7 கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் இந்த பிஎட் அட்மிஷன்ஸ்க்காக தமிழகத்தில் இருக்கு. அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் அண்ணமால் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் விமன், திண்டுக்கல்ல லக்ஷ்மி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் காந்திகிராம், சென்னை ட்ரிப்ளிகன்ல என்கேடி நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் விமன், கோயம்புத்தூர்ல ஸ்ரீ ஆர்கேஎம்பி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், சேலம்ல ஸ்ரீ சாரதா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அட்டானமஸ், மதுரையில தியாகராஜர் காலேஜ் ஆஃப் பிரிசெப்டர்ஸ் மதுரை, தூத்துக்குடியில விஓசி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜேவியர்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், சென்னை ராயப்பேட்டால மெல்ஸ்டன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், சென்னையில் ஸ்டெல்லா மட்யூட்டினா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் விமன், சென்னையில் செட் கிறிஸ்டோபர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வேப்பேரியில் இருக்கு. மதுரையில் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜஸ்டின் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் விமன், திருநெல்வேலியில் செயின்ட் இக்னாட்டியஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பாளையங்கோட்டை, கன்னியாகுமரியில் NVKSD காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆத்தூர் திருவட்டூர் கன்னியாகுமரி. ஸோ இந்த மொத்தம் 21 கல்லூரிகளுக்கான அந்த பிஎட் அட்மிஷன்ஸ் தான் வந்து இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமா தமிழக அரசு நிரப்ப இருக்காங்க. ஸோ இந்த பிஎட் காலேஜில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, யூஜி டிகிரி மட்டும் படித்தவங்க என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், பிஜி டிகிரி படித்தவங்க என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் யூஜியில் வந்து தமிழ் உங்களுடைய பிஏ தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் பிஏ தமிழாக இருக்கலாம், பிஏ தமிழ் லிட்ரேச்சர் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎட்ல தமிழுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரியே யூஜியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பிஎட் இங்கிலீஷ் கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸோ இல்லை அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பிஎட்ல மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம், பிஇ பிடெக் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பிஎட் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ண முடியும். பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற கோர்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஇ பிடெக் படிச்ச எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். இது வந்து அஃபிஷியலாகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே யூஜியில் வந்து ஆர்ட்ஸில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலோ இல்லை அப்ளைடு தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலோ, ஜியோ ஃபிசிக்ஸ் இல்லை பயோ ஃபிசிக்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்களும் பிஎஸ்சி ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படின்ற பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ்ன்ற கோர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரியே பிஇ பிடெக் ஆல் பிஇ பிடெக் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் என்ற கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் அப்ளைடு கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் இல்லை பிஇ பிடெக் இவங்க எல்லாமே பிசிக்கல் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி பிஎட்ல அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே பயாலஜிக்கல் சயின்ஸ் பிஎட் பயாலஜிக்கல் சயின்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பிஎஸ்சி பாட்டனி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிளான் பயாலஜி பிளான் பயோடெக்னாலஜி படிச்சிருந்தாலும், மைக்ரோ பயாலஜி படிச்சிருந்தாலும் சரி, பிஇ பிடெக் நீங்கள் படிச்சிருந்தாலும் பிஎட் பயாலஜிக்கல் சயின்ஸ் பாட்டனின்ற கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே பயாலஜிக்கல் சயின்ஸ் ஜுவாலஜிக்கும்
எல்லா பிஇ பிடெக் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி என்விரான்மெண்டல் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, அட்வான்ஸ்டு ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி, ஜுவாலஜி படிச்சவங்களும் பிஎட் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஜுவாலஜி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் யூஜியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎட் ஹிஸ்ட்ரிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரியே ஜியாகிரபி, அப்ளைடு ஜியாகிரபி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் பிஎட் ஜியாகிரபி கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா யூஜியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும், இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரியே பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிஎட்ல ஹோம் சயின்ஸ், பிஎட் எக்கனாமிக்ஸ், பிஎட் காமர்ஸ் இந்த 3 கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஜி டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஜி டிகிரியில் ஹோம் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா பிஎட் ஹோம் சயின்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரியே பிஜியில் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் பிஎட் எக்கனாமிக்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரியே காமர்ஸ் எம்காம் முடிச்சிருந்தீங்கன்னா தான், மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் பிஎட் காமர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும், வேற யாரும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ். பிஎட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்க்கு வந்து பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க, இல்லை ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரியே மேத்தமெட்டிக்ஸ், பிஎட் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை பிஎட் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை பிஎட் ஃபிசிக்ஸாக இருக்கலாம், பிஎட் பாட்டனி, பிஎட் ஜுவாலஜி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம்னா பிஇ பிடெக் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவலை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரிப்பரேஷன் டேட்டா ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் டேட்டா ஷீட்டோட லிங்க்குமே வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் இதில் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸுமே இல்லாமல் ஈஸியாக வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் அந்த யூஜி மேஜர் சப்ஜெக்டோட மார்க்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மார்க்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வீடியோவில் வந்து நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்த்து இதை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அந்த காலேஜஸ் 7 கவர்மெண்ட் காலேஜஸ், 13 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து டிஎன்காசா வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காலேஜோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கோர்சஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க, பிஎடில் என்னென்ன கோர்சஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற தகவல், எவ்வளோ வேகன்சிஸ் அப்ரூவல் இன்டேக் இருக்குது அப்படின்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற தகவலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்ற தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா TNGASA.com அப்படின்ற ஒரு வெப்சைட், இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் கிடையாது, பட் அதில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் இல்லை, அன்அஃபிஷியல் வெப்சைட், பட் அதில் வந்து காலேஜ் பற்றின கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.